ராஜ் கௌதமன் தலித் விமர்சகராக அறியப்பட்டிருக்கிறார். அதனாலேயே அவர் எழுதிய எல்லாவற்றையும் தலித்துகள் பற்றிய எழுத்துக்களாகவே கருதும் நிலை இருக்கிறது. அது முழு உண்மை அல்ல. அவர் தமிழ் இலக்கியத்துடைய பெரும்பான்மையான பகுதிகளை விமர்சன கண்ணோட்டத்துடனும் மறுபொருள் கோடல் கண்ணோட்டத்திலிருந்தும் எழுதி பார்த்திருக்கிறார். ஆனால் அவற்றை தலித் நோக்கிலிருந்து வாசித்து பார்த்திருக்கிறார் என்று மிக தெளிவான ஒரு வரையறை கொடுத்து தனது நவீனத்துக்கு புதிய வரையறை எனும் கட்டுரையில் ராஜ் கௌதமன் குறித்து விவரித்து தொடங்கி இருப்பார் ஸ்டாலின் ராஜாங்கம் சார். பண்பாடு அப்படின்றது ஒரு சமூகம் தன்னுடைய நினைவுகளாக பேணி கொள்வதோட திரட்டு அதோட அது பேணி கொள்ற அந்த விஷயங்களை அந்த கருத்தாக்கங்கள் ஒரு வாழ்க்கையுடைய சூழலையும் தேவையையும் தீர்மானிக்குது. அதுல ஆதிக்கம் அடக்குமுறை எல்லாமே பெரும் பங்கு வகுக்குது. ஆகவே பண்பாட்டுக்குள் மறக்கப்பட்டுள்ள பண்பாடுகளும் ஒடுக்கப்பட்டுள்ள பண்பாடுகளும் இருக்கு. அவற்றை ஆய்வுகளூடாகவே வெளிக்கொணர்ந்து தொடர்ந்து தன்னுடைய எழுத்துக்கள்ல கொண்டு போய் சேர்க்கிற ஒரு முக்கிய பங்காளரா ஸ்டாலின் ராஜாங்கம் சார் இருக்காங்க. தமிழ் அறிவுலகில் ராஜ் கௌதமனின் பங்களிப்புகள் குறித்து பேரா ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்க உரையை வழங்கிய எழுத்தாளர் வாசுகி பாஸ்கர், சகோதரர் சந்துருமாயவன் தொகுத்த ஒளிரும் சொற்கள் என்கிற ராஜ்கௌதமனுடைய இதுவரையிலும் தொகுக்கப்படாது சிதறி கிடந்த நூல்களை தொகுத்திருக்கக்கூடிய அந்த நூலினை வெளியிட இருக்கக்கூடிய எழுத்தாளர் பெருமாள் முருகன், பெற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழக தமிழ் துறை தலைவர் கோ பழனி, சந்துருமாயவன், இந்த நிகழ்ச்சியிலே விருது பெறக்கூடிய எழுத்தாளர் வா கீதா அவர்களை விருதினை வழங்கி வாழ்த்தி பேசியிருக்கக்கூடிய பிரேமா ரேவதி, தோழர் ஆதவன் திருச்சன்யா, உமா கஸ்தூரி, சிவா, விருது பெற இருக்கக்கூடிய வா கீதா உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க. எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், பேராசிரியர்கள், நண்பர்கள், இயக்க நண்பர்கள், இளம் ஆய்வாளர்கள், மாணவர்கள் என்று பல தரப்புல வந்திருக்கீங்க. ரொம்ப ராஜ்கௌதமனுக்கு கிடைத்த ஒரு நல்ல மரியாதையாக இதை நான் நினைக்கிறேன். ராஜ்கௌதமன் அவர்கள் ஓய்வு பெற்ற வருடத்தில் புதுச்சேரியில் அவருக்கு ஒரு கருத்தரங்கம் நடத்தினாங்க. ரொம்ப ஆச்சரியகரமா என்னன்னா, அந்த கருத்தரங்கத்துல பேச போனது நாங்க 4 பேரு, ஒரு 10 பேருக்குள்ளதான் அது இருந்தது. அன்னைக்கு அது அவர் ஓய்வு பெற்ற வருடத்தில், அந்த மாதத்தில், அந்த ஓய்வை நினைவு கூர்ந்த விதத்துல. ஆனா ஒரு சிந்தனையாளன் அப்படிங்கிறவன் அவனுடைய சிந்தனைகளை விட்டு போற போது அவனுடைய காலத்துல அவன் அதை கண்ணால பார்க்காம கூட இருக்கலாம். ஆனால் அதுதான் சிந்தனையாளனுடைய வெற்றி. அவனுடைய எழுத்துக்கள் சிந்தனைகளாக பரவுகிற போது அவன் காலத்தை தாண்டியும் எழுத்துக்களால் பேசப்படுவான், நினைவு கூறப்படுவான் என்பதற்கு ஒரு உதாரணமாக ராஜ்கௌதமனுடைய இந்த நினைவு நாள்ல அவரை அடியொற்றி நடத்தப்படக்கூடிய இந்த விழாவில் இவ்வளவு பேர் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. இதை அவர் பார்க்காட்டி கூட அவர் என்ன விரும்பினாரோ அது நடக்குது அப்படிங்கிற வகையில நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடையலாம். நண்பர்களே, இது ராஜ்கௌதமனுடைய 1ஆம் ஆண்டு நினைவு விழா. 11ஆம் தேதி அவருடைய நினைவு நாள் வந்தது. 11ஆம் தேதி நம்ம வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் பாஸ்கர் உள்ளிட்ட நண்பர்கள் இந்த ஒரு சனி ஞாயிறு வாக்கில் வைக்கணுங்கிற முறையில் இன்னைக்கு நம்ம நடத்துறோம். இந்த விழாவினுடைய 2 முக்கியமான விஷயம் ஒன்று, ஆய்வாளர், வரலாற்று ஆய்வாளர், பெண்ணியலாளர் வா கீதா அவர்களுக்கு விருது வழங்குவதுதான் இந்த விழாவினுடைய முதன்மை நோக்கம். 2வதாக அவர் எழுதியிருக்கக்கூடிய வெளிவராத தூக்கப்படாத கட்டுரைகளை உள்ளடக்கிய அந்த நூலை வெளியிடுறது 2வது நோக்கம். 3வது தான் அவர் பற்றியான இந்த நாள்ல அவரை பற்றியான நினைவு கூற வேண்டும் என்கிற முறையில என்னுடைய உரை அமைகிறது. நான் அவரை தொடர்ந்து எழுதி வந்திருக்கிறேன், பேசி வந்திருக்கிறேன். பல பேர் இதுல இருக்கிற பல பேர் அந்த எழுத்துக்களை படித்திருக்க கூடும். அதனால என்னுடைய உரை ரொம்ப சுருக்கமா மற்ற நிகழ்வுகளுக்கு ஒரு வழிவிடுற மாதிரி
அமைத்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். ராஜ்கோதமன் அவர்களை பற்றியான அவருடைய பங்களிப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம யோசிக்கும் போது இன்னைக்கு நாம தமிழ்ல நிறைய பேர் இதனுடைய பேக்ரவுண்டு, ராஜ்கோதமன் எப்படி எழுத வந்தார், என்ன எழுதியிருக்காரு, என்ன மாதிரியான விவாதங்களை அவர் ஏற்படுத்தினார், என்ன பங்களிப்பு அதனால கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது பல பேருக்கு அது தெரிந்தது தான். இருந்தாலும் அவற்றை நான் தொகுத்து சொல்ல முயற்சி பண்றேன். ராஜ்கோதமன் முதன்மையாக அறியப்படுவது அவர் ஒரு தலித் திறனாய்வாளராக அறியப்படுகிறார். அதை பற்றி அவருக்கு எந்த வருத்தமும் இருந்ததில்லை. தான் தலித்தா இல்லையா, அந்த மாதிரி சொல்றமா இல்லையா அப்படிங்கிறது. அவருடைய முதல் நூல் 80களில் தமிழ் கலாச்சாரம் என்கிற நூல். அது அதுக்கு முன்னாடி எழுதி வந்த, குறிப்பா 80களில் அவர் எழுதி வந்த ஆங்காங்கு சிறிதும் பெரிதுமாக எழுதி வந்த கட்டுரைகளை தொகுத்து காவியா பதிப்பகத்தில் அது வெளியானது. இந்த முதல் நூலுக்கு அடுத்திலிருந்து உருவாகிறது தான், ஆரம்பிச்சதுதான் ராஜ்கோதமன் இன்னைக்கு நினைவு கூறப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நூல்கள். அந்த நூல்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். தமிழ் தலித் பார்வையில் தமிழ் பண்பாடு, தலித் பண்பாடு, பொய் இசைக்கொட்டு கூட்டல் அபத்தம் இசைக்கொட்டு உண்மை, அறம் அதிகாரம். பின்னாடி அவரே அந்த அறம் அதிகாரம் என்கிற நூலை தமிழ் சமூகத்தில் அறமும் ஆற்றலும் என்கிற நூலாக விரித்து எழுதி வெளியிட்டார். அப்புறம் புதுமை பித்தன் என்னும் பிரம்மராட்சசன் அப்படிங்கிற இந்த நூல். இதுதான் அவரோட தொடக்க கால ரொம்ப முக்கியமான ஒரு பார்வையை, தமிழ் சூழல்ல ஒரு கனத்த விவாதத்தையும் பல பேருடைய கவனத்தையும் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது. தமிழ் இலக்கியத்தை, தமிழ் சமூகத்தை பல்வேறு அரசியல் பார்வைகளிலிருந்தும் கோட்பாட்டு பார்வைகளிலிருந்தும் பார்த்து வந்த நிலையில் தலித் என்கிற ஒரு திறனாய்வு கண்ணோட்டத்தை உருவாக்கி, தலித் கண்ணோட்டம் என்கிற ஒரு கண்ணோட்டத்தை, ஒரு பார்வை கோணத்தை உருவாக்கி, அவற்றின் அடிப்படையில் தமிழ் பண்பாட்டை, தமிழ் இலக்கியங்களை வாசிக்க முடியும், வாசித்து பார்க்கலாம் அப்படிங்கிறத மிக வெற்றிகரமாக உருவாக்கியவர் ராஜ்கோதமன் அவர்கள். அந்த வகையில் தமிழ் இலக்கியத்தில் தலித் கண்ணோட்டம், தலித் இலக்கியம், தலித் பார்வை, தலித் திறனாய்வு என்று நாம் சொல்லுகிற போது முதன்மையானவராக, எப்போதும் முக்கியமானவராக ராஜ்கோதமன் அமைந்திருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எங்களை போன்றவர்கள் கல்லூரியில நான் 90களில் கல்லூரிக்கு படிக்க போனவன். 90களில் கல்லூரியில் படிக்க போனவங்களுக்கு ஓரளவு அரசியல் ஆர்வம் இருக்குமானால், அது இடதுசாரி அரசியல் வட்டமாக இருக்கலாம், திராவிட இயக்க வட்டமாக இருக்கலாம், அல்லது வேறு வட்டமாக இருந்தாலும் ஒரு புயலென வீசியது தலித் இலக்கியம் பற்றியான சொல்லாடல்கள். அதுல ரொம்ப முக்கியமாக தலித் இலக்கியம் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான டெக்ஸ்டா நமக்கு உடனடியாக கிடைத்தது ராஜ்கோதமனுடைய டெக்ஸ்ட் தான். அப்போ 90களில் எழுந்த இந்த ஒரு தலித் என்கிற இந்த கண்ணோட்டம், இந்த திறனாய்வியல் அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்க, இன்னைக்கு நாம யோசிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு என்னவா இருக்கு நிலவரம் அப்படின்னா, இன்னைக்கு பல மாற்றங்கள் சமூகத்திலையும் கோட்பாடு சார்ந்தும் நடந்திருக்கு. சரியாகவும் நல்லதாகவும் கெட்டதாகவும் நாம் விரும்பியும் எதிர்பாராததும் இப்படி பலவிதமாக நடந்திருக்கு. பல அரசியல் மட்டங்களையும் நடந்திருக்கு. இடதுசாரி அரசியல் வட்டங்கள்லையும் பல மாற்றங்கள் நடந்திருக்கிறது. தலித் அரசியல் மட்டங்கள்லையும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உருவாகியிருக்கு. தலித் இலக்கியம் உருவான போது என்ன மாதிரி உருவானது, இன்னைக்கு என்னவாக இருக்கிறது, திறனாய்வு என்பது என்னவாக இருக்கிறது, தலித் அரசியல் என்பது என்னவா இருக்கிறது, இன்னும் சொல்ல போனா தலித் என்கிற கேட்டகரி பற்றிய கூட நிறைய விவாதங்கள் இன்றைக்கு நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் நடக்க தொடங்கிவிட்டன. நாம ஏதோ ஒரு வகையில அவற்றினுடைய பாதிப்புல இயங்கிக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்படி இருக்கு. அப்புறம் தமிழ் பண்பாடு என்பது பற்றி இன்னைக்கு நிறைய புது சொல்லாடல்கள் உருவாகி இருக்கு. குறிப்பாக தொல்லியல் குறித்த ஒரு கண்டுபிடிப்புகள் எல்லாம் உருவான பின்னாடி தமிழ் பண்பாடு பற்றியான ஒரு சொல்லாடல்கள் தம்ப ரீடிஃபைன் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஒண்ணு உருவாயிருக்கு. இப்போ ஜாதி மறுப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு என்னவாயிருக்கு, ஜாதி மறுப்பா, ஜாதி ஒழிப்பா, ஜாதிகளுடைய இணக்கமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொசைட்டில உருவாயிருக்கு.
அப்புறம் ஒரு வெகுஜன சொல்லாடல்களுக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் எப்படி நுழைஞ்சிருக்கு, இந்த மாதிரி நம்ம பேசி வந்த விஷயங்கள்லாம் வெகுஜன சொல்லாடல் எப்படி இருக்கு, அரசியல் கட்சிகள் எப்படி பாதிச்சிருக்கு அப்படிங்கிற பல விதங்களை நம்ம வந்து பேசி பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி இந்த பின்னணியில ராஜகோதுமன் என்பவர் 90களில் பேசின தலித் என்கிற அடையாளம் என்னவாக இருக்கு, அவர் என்னவா அதை யோசிச்சார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய இந்த உரையின் நோக்கம். குறிப்பா ராஜகோதுமன் எழுதிய முதல் 2 நூல்கள்ல ஒன்று தலித் பார்வையில் தலித் பண்பாடு, தமிழ் தலித் பார்வையில் தமிழ் பண்பாடு, 2 தலித் பண்பாடு. இந்த 2 நூலும் மிக முக்கியமானதாக அமைந்தது. தலித்னா என்ன, யார் தலித், அதை எப்படி புரிந்து கொள்வது என்பது பற்றியான வரையறைகளை இந்த நூல்கள்ல அவர் வந்து முன்வைச்சார். நிறைய விவாதங்களை சந்தித்தது. அவரோட இணைந்தும் அவரோட கொஞ்சம் விலகியும் செயல்பட்ட மற்ற தோழர்களுக்கும் இதுல பங்கு இருக்கு. குறிப்பாக நிறப்பிரிகை குழுவினர் உள்ளிட்டவர்களுக்கும் இதுல பங்கு இருக்கு என்றாலும் ராஜகோதுமனுடைய டெக்ஸ்ட் தான் நமக்கு என்னவா கிடைக்குதுன்னா, தலித்னா என்ன, அதை எப்படி பார்க்கணும், இலக்கியத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, இதுல யார் யார் வருவாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய நூலாக இருந்தது. ராஜகோதுமன் வந்து ஒரு மார்க்சிய சிந்தனை முறையிலிருந்து சிந்தித்தவர். அவருடைய ஆய்வு முறையியல் என்பது அப்படிதான் ஆரம்பிக்கிறது. அப்புறம் அவர் வந்து ஒரு விதமா ஒரு கட்சி சாரா மார்க்சியர் என்கிற ஒரு சிந்தனை புலத்தோட ஆளா இருந்து தமிழில் இருந்த சிறுபத்திரிகை வட்டத்துல, சிறுபத்திரிகை என்பது பத்தி இன்னைக்கு நிறைய 2 விதமான பார்வை இருக்குது. சிறுபத்திரிகையே வந்து வெகுஜன பார்வையை மறுத்ததுக்கு காரணமே அது மேட்டுக்குடி ஜாதிகளுடைய குரலாக இருந்ததால் தான் அப்படின்ட்டு ஒரு பார்வை இன்னைக்கு வந்து வைக்கப்படுது. அது ரொம்ப நியாயமான பார்வை இல்லை. அதுல நிறைய மாற்றம் நடந்து வந்து அந்த மாதிரியான கூறுகள் அதுல இருந்ததா என்றால் இருந்ததுதான், அதை நம்ம மறுக்க முடியாது, இருக்கு. ஆனா அந்த சிறுபத்திரிகை மரபுல வந்து அது மாற்றமே இல்லாதது, அது உருவான போது எப்படி இருந்ததோ அப்படித்தான் அன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்படின்னு நாம சொல்ல முடியாது. அதுல நிறைய மாற்றங்கள் வந்தது. குறிப்பாக அரசியலும் இலக்கியமும் பிரிக்க முடியாதவை என்கிற கண்ணோட்டத்தை கொண்டவர்கள் சிறுபத்திரிகை தளத்துல கிட்டத்தட்ட ஒரு 70களில் இருந்து நிறைய பேர் இயங்க ஆரம்பித்தார்கள். இங்க நிறைய பேர் இருக்காங்க, பேராசிரியர்கள்லாம் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுதாங்க. அதுல அந்த மாதிரியான ஒரு பின்புலத்துல சிறுபத்திரிகை மரபுடைய தொடர்பையும் பேணியவராக ராஜகோதுமன் இருந்தார். புதிய கோட்பாடுகள், மார்க்சியம் மட்டுமல்லாமல் மார்க்சியத்துக்கு பிந்தைய கோட்பாடுகள், பல்விதமான வாசிப்பு கோட்பாடுகள், அமைப்பியல், பின்னமைப்பியல், பின்னவினத்துவம், குறியியல் என்று பல கோட்பாடுகளும் இந்த சிறுபத்திரிகை மட்டத்தில் இருந்த கல்விப்புல ஆய்வாளர்களால், பேராசிரியர்களால் தான் அது இது பண்ணப்பட்டது, எடுக்கப்பட்டது, முன்னெடுக்கப்பட்டது, விவாதிக்கப்பட்டது, மொழிபெயர்க்கப்பட்டது. கொஞ்சம் கல்வி புலத்துக்கு வெளியிருந்தவங்களும் அதை நம்ம செஞ்சிருக்காங்க. அப்போ இந்த 2 பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ராஜகோதுமன் ஒரு தலித் கோட்பாடு அல்லது தலித் இலக்கியம், தலித் என்பதை வரையறுப்பதற்கு எதை எடுத்துக்கிட்டார், இதுல இருந்து எங்கிருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது எனக்கு தோன்றது என்னன்னா, இன்னைக்கு பார்க்கும்போது ராஜகோதுமனை பற்றி நம்ம வாசிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும்னா அவர் இல்லை இன்னைக்கு. அவருடைய கிட்டத்தட்ட இனிமே அவர் எழுத போறதில்ல. இப்ப இருக்கிறது தான் அவரோட முழுமை என்று நாம் வைத்துக்கொண்டால், அவர் எழுதிய ஒரு தன்வரலாற்று நூலான சிலுவைராஜ் சரித்திரம் என்கிற நூலிலிருந்து நாம அவருடைய எழுத்துக்களை வாசிக்க தொடங்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, ராஜகோதுமனுடைய ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறது என்னன்னா, அவரை புரிந்து கொள்வது என்பது அவரிலிருந்து அவரை பார்க்க வேண்டும். அதாவது
மார்க்சியம் அப்படிங்கிறத தன்னுடைய சிந்தனா முறையாக அவர் கொண்டிருந்த போதிலும் தன்னுடைய அனுபவத்திலிருந்து மார்க்சிய வாசிப்பை அகப்படுத்திக் கொள்வது, உட்படுத்திக் கொண்டவர் என்று நாம் சொல்லலாம். அப்போ அது என்ன, அவருடைய அனுபவம் என்பது என்ன அப்படின்னு கேட்கும்போது, அவருடைய அனுபவம் என்பது வேறு எதுவும் அல்ல, அது தலித் அனுபவமே. ஒரு தலித்தாக தான் இருக்கக்கூடிய அனுபவத்திலிருந்து அந்த அனுபவத்தை உட்வைத்துக் கொண்டு அவர் தான் வாசிக்க நேர்ந்த கோட்பாடுகளை, அரசியலை அவர் வாசித்தார், வாசிக்க முற்பட்டார். தன்னுடைய எழுத்துக்கள்ல அவற்றை கொண்டு வந்து இணைக்க முற்பட்டார் என்று குறிப்பிட வேண்டும். அப்படி அவர் பார்க்கும்போது, ஏன்னா இப்போ நாம ஒரு ஆய்வுன்னு சொல்லும்போது என்ன நாம பெரும்பாலும் யோசிக்கிறோம், நவீன ஆய்வு அப்படிங்கிற போது ஆய்வுல நாம கலக்கக்கூடாது, ஆய்வுக்கு வெளியே நம்ம நின்னுக்கணும். என்னுடைய பார்வையிலிருந்து நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அது ஏன்னா நான் என்னுடைய பர்சனல் கலந்துறாது, அப்படி இருந்தா அது ஆய்வா இருக்காது அப்படின்ற ஒரு இது நவீன ஆய்வு முறை. அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட மார்க்சியமும் அதை வலியுறுத்துகிறது, ஏற்றுக்கொண்டதுதான். ஆனால் இந்த இடத்துல ஒரு மார்க்சிய புரிதல் முறையை இருந்து உருவான ராஜ்கோதமன் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை ஏன் அவர் கலக்கிறார்? ஒரு மார்க்சிய வாசிப்பை அல்லது மார்க்சியத்துல சொல்லப்படுற பல விஷயத்தை எப்படி தன்னுடைய அனுபவத்திலிருந்து பார்க்கிறது அப்படிங்கறது தான் அவர் தன்னுடைய எழுத்துக்கள்ல ஆரம்பிக்கிறார் என்று பார்க்க சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது தலித் அனுபவத்திலிருந்து ஒரு மார்க்சிய கண்ணோட்டம், அதற்கு அடுத்ததா அவர் சந்திக்கிற இன்னொரு அவருடைய எழுத்துக்கள்ல நம்ம பார்க்கிற இன்னொன்னு வந்து குறிப்பா அமைப்பியல் பின்னமைப்பியல் சிந்தனை முறைகள். குறிப்பா அமைப்பியல் பின்னமைப்பியல் வந்து இந்த குறிப்பான் குறிப்பீடு என்னும் இடுகுறித்தன்மையை பற்றி ஒரு இடத்துல சொல்லும்போது அவர் சொல்றாரு, அது வந்து ஒரு பிக்சடா இருக்கு, அது நிரந்தரமானதாக மாறாததாக அது எப்படி பிக்ஸ் ஆகுது அப்படிங்கறத விமர்சிக்கும் போது ராஜ்கோதமன் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த சிந்தனை தலித்துகளை ஒத்தவர்களுக்கு முக்கியத்துவம் உடையது, இதில் இதுதான் இயல்பு என்கிற சங்கிலியை அறுப்பதற்கான நியாயம் கிடைக்கிறது என்று அவர் கருதுகிறார். அப்போ ஒரு மார்க்சியத்திலிருந்து அவர் வந்தாலும் கூட அவர் அமைப்பியல் இருக்கக்கூடிய தனக்கு உகந்த அமைப்பியலிருந்து அந்த கோட்பாட்டுல தன்னுடைய பார்வைக்கு தன்னுடைய அரசியல் புரிதலுக்கு உதவும் என்று நம்பக்கூடிய கூரை அவரு தன்னோட இணைத்து எடுத்துக்கொள்கிறார். அப்போ இது மாறாதது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வை இருக்குல்ல, அதுதான் ஜாதி. அப்போ அதை உடைக்கிறதுக்கு, அதை மாற்றி பார்க்கறதுக்கு இந்த கோட்பாட்டோட அம்சங்கள் உதவும் என்று எடுத்துக்கொள்கிறார். பிறகு அவர் ஒரு இடத்துல நிக்க மாட்டார், அவருடைய பயணம் அவருடைய எழுத்துக்கள்ல தொடர்ந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கார். அடுத்து அவரோட இதுவை நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தெரிதாவிலிருந்து எப்படி வந்து ஒரு தலித்திற்கான அறிவு சொல்லாடல்களை கட்டமைக்க முற்படுகிற போது அங்கிருந்து எப்படி ஒரு கட்டுடைத்தல் கோட்பாட்டை வரித்துக் கொள்ளுகிறார். பிறகு அவர் எழுத்தில் அவரோட மிக முக்கியமான கான்ட்ரிபியூட்டாக நாம் சொல்ல வேண்டிய அதிகாரம் என்கிற பார்வை, அதிகாரம் எப்படி செயல்படுகிறது, இயங்குகிறது, மொழிக்குள் எப்படி இயங்குகிறது, பண்பாட்டிற்குள் எப்படி இயங்குகிறது என்பது பற்றியான அவருடைய கான்ட்ரிபியூட் வந்து மிக முக்கியமானது, அவருடைய பங்களிப்புகளில் இன்றியமையாதது என்று நாம் சொல்ல வேண்டும். அவற்றை அவர் ஃபூக்கோவிலிருந்து எடுத்துக்கொள்வது. பிறகு அவருடைய மிக முக்கியமான இன்னொரு பார்வை வந்து அற இலக்கியங்கள் பற்றியான, அறம் நீதி பற்றியான பார்வையை விமர்சித்த பார்வை. அது அவர் எங்கிருந்து எடுத்துக்கொள்கிறார் என்றால் பக்தியிலிருந்து எடுத்துக்கொள்கிறார். குறிப்பா ஒரு 3 கூறுகளை அவர் ஒரு இடத்துல சுற்றார். பக்தியிலிருந்து இந்த அற இலக்கியங்களை வாசித்து பார்ப்பதற்கான, பொருள்கோடல் செய்வதற்கான ஒன்றை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, சுழற்றி விடப்படுதல் 1, 2 இருமை எதிர்வு, 3 ஏறு வரிசை கிரமம் என்கிற 3 அம்சங்களை நான் எப்படி இந்த அறம் என்கிற இதுக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த 3 அம்சங்கள் தனக்கு எப்படி உதவுகிறது என்பதை பற்றி அவர்
அதை எடுத்து கையாண்டு இந்த அற இலக்கியங்களை பத்தி ஒரு ரீவிசிட் பண்றாரு, மறுவாசிப்பு செய்திருக்கிறார். அறிவுக்கும் அதிகாரத்துக்கும் எப்படி தொடர்பு இருக்கிறது, எப்படி அறிவே ஒரு அதிகாரமாக இருக்கிறது என்கிற புரிதல் எல்லாம் மிக விரிவாக அந்த அற இலக்கியங்கள் பற்றியான பகுதியில ராஜ்கௌதமன் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். தமிழ்ல அவர் செய்திருக்கக்கூடிய முக்கியமான வாசிப்பு என்று அற இலக்கியங்கள் பற்றியான இந்த பார்வையை நாம் குறிப்பிடணும். அதுக்கு அவருக்கு பர்டினும் ஃபூக்கோவும் ரொம்ப உதவினாங்க. அதற்கடுத்து அவருடைய சிந்தனையில ரொம்ப முக்கியமானதா அவர் சேர்த்துக்கிட்டது அப்படின்னா சபால்டன் ஸ்டடிஸ். அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். 90-80களில் இருந்து ஒரு இந்திய கல்வி புலத்திலையும் மற்ற அறிவுத்துறையிலையும் வந்து ஒரு பெரிய புயலென வீசி அந்த சபால்டன் ஸ்டடிஸோட தமிழ்ல அவற்றை அறிமுகப்படுத்தி அவற்றையும் தன்னோட பார்வைக்கு ஒரு துணை கொள்ள முடியும்னு அவர் எடுத்துக்கிறார். புறக்கணிக்கப்பட்ட மக்களியம் என்கிற பொருளிலே அமையக்கூடிய இந்த சபால்டன் ஸ்டடிஸ் என்ற இந்த விஷயத்தை அவர் வரித்துக் கொண்டு இதெல்லாம் இப்படியான அவருக்கு எங்கெங்கெல்லாம் அவருடைய பார்வையை விரித்துக் கொள்வதற்கு, இங்க இருக்கிற பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதோ, எந்தெந்த வாசிப்புகள் எல்லாம் தனக்கு உதவுகிறதோ அவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் ஒன்றை அதிலிருந்துதான் அவர் இந்த தலித் என்பதை முன்வைத்தார் அப்படிங்கிறது முக்கியமானது. குறிப்பா இப்போ தலித்னா என்ன அப்படின்றது இன்னைக்கு அதுக்கு நிறைய ஒரு விவாதத்துக்குரிய ஒன்றாவே இருக்கு. தலித் என்பது என்ன, அது ஒரு பரந்த அர்த்தத்துல தான் இன்னைக்கு கையாளப்படுதா இல்லை. ரெண்டு, தலித்துங்கிறது ஷெட்யூல் காஸ்ட மட்டும் குறிப்பிடுறதா, அப்புறம் தலித் என்பது ஒரு ஜாதியா, அப்புறம் தலித்துன்னே சொல்லலாமா, இப்படி பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்துவிட்டாலும் கூட இப்ப இந்த பின்னணியில் இருந்துகிட்டு ராஜ்கௌதமனை பார்க்க முடியுமானா முடியாது. அப்ப ஏன் அப்படின்னா அவர் வரையறுத்த தலித் என்பது என்ன, அவர் யாரை தலித் என்று சொல்லுகிறார், அவருடைய பார்வையில் தலித் அனுபவம் என்பது என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் மிக முக்கியமான, அது அவரை பொறுத்தளவுக்கு தலித் என்பது ஒரு சாதி அல்ல. தலித் என்பதை அவர் ஒரு சாதியா பார்க்கலாம். அதை பல இடங்கள்ல வலியுறுத்தி இருக்கிறார். ஒரு கட்டுரையே அவர் என்னவா எழுதியிருக்கார் அப்படின்னா, நண்பர்களுக்கு தெரிந்திருக்கும், ஒளிவட்டங்கள் தேவையில்லை. அது தலித் இலக்கியங்கள் உருவான போது அவற்றை பற்றி அவர் எழுதின கட்டுரைக்கு அவர் வைத்த தலைப்பு. அப்போ தலித் என்பதை அவர் எப்படி சொல்றாருன்னா, ஒண்ணு, எல்லா வகை அதிகாரத்திற்கும் எதிரானது தலித் என்கிற அடையாளம். எல்லா வகை, அடுத்து ஒரு கலகம் புரியக்கூடிய தன்மை கொண்டது தலித் என்பது. பிறகு எவையெல்லாம் ஆதிக்கமோ அவற்றை எல்லாம் கேள்வி கேட்பது தலித்தியம். இப்படித்தான் அவர் தலித் அப்படிங்கிறத ஒரு பரந்து விரிந்த பொருள்ல சொல்ல முயற்சி பண்ணார். இன்னும் சொல்ல போனால் நவீன சமூகத்தில ஒரு கடந்த கால வரலாற்றை கடுமையாக வாசித்தவர், தமிழ் வரலாற்றை ரீவிசிட் பண்ணார். முன்னாடி பேசின அனிசா சொன்னாங்க, ரீவிசிட் பண்ணார். ஆனால் அது ஒருபோதும் என்னுடைய வரலாறு என்பதற்கான ஒரு பெருமித நோக்கத்தில் அவர் அதை செய்யவில்லை. இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய ஒடுக்குமுறையும் அதிகாரமும் ஆதிக்கமும் எப்படி உருவாகி, எங்க உருவானது, ஏன் உருவானது என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு பிரதிகளாக மட்டுமே அவர் எடுத்துக் கொள்ளுகிறார், பார்க்கிறார். அதனால்தான் அவர் தன்னுடைய எழுத்துக்களை ஒரு தன்னுடைய உரை என்றோ தன்னுடைய ஆய்வென்றோ சொல்வதை காட்டிலும் அவர் பயன்படுத்துகிற வார்த்தை வந்து பொருள்கோடல் என்று குறிப்பிடுகிறார். நான் இதை இப்படி பொருள்கோடல் செய்கிறேன், நான் இப்படி வரையறை செய்து கொள்ளுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அவர் இன்றிலிருந்து பேசுறார். அப்போ தலித் என்பவன் யார் என்று சொல்லுகிற போது திரும்ப சொல்லுகிறார், நவீன மனிதனே. தலித் என்பவன் நவீன மனிதனே. தலித் என்பது ஒரு உள்ளூரான ஒரு விஷயம் மட்டுமல்ல, அது ஒரு உலகளாவிய விடுதலை கருத்தியல் என்கிற கண்ணோட்டத்தோடு அவற்றை அவர் விரிவு செய்ய முயற்சி பண்றார் தன்னுடைய எழுத்துக்களை தொடர்ந்து. அவருடைய அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம பல விதங்கள்ல பல விஷயங்களை பேசி பார்க்கிறவங்க தான். குறிப்பா அரசியல் ரீதியாக நாம் ஐக்கியப்படணுங்கிறத நம்ம பெருமளவு பேசுறோம். இப்ப அரசியல் ரீதியாக ஐக்கியப்படணும் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்னா, ஒரு எதிரியை முன்வைத்து எதிரிகளுக்கு மாற்றாக பாதிக்கப்படக்கூடிய பல்வேறு தரப்பினரை நாம் ஒருங்கிணைறது தான் ஐக்கியம் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
ஆனால் ராஜகோதமன் பேசியது ஒரு அரசியல் ஐக்கியம் அல்ல. கிட்டத்தட்ட அவர் தலித்தியத்தை பேச ஆரம்பித்த காலத்தில் அரசியல் ஐக்கியம் என்பது பேசப்பட்டது, அதுக்கு முன்னாடியும் பேசப்பட்டது, இன்னைக்கு நாம பேசுறோம். எந்தெந்த பிரிவினர் ஒன்றுபடணும், யார் எதிரி, நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறோம். அது ஒரு பக்கம், அது ஒண்ணு இருக்கு. ஆனால் ராஜகோதமனும் தன்னுடைய எழுத்துக்களில் இந்த தலித்தியம் என்பதை வரையறை செய்கிற போது அவர் ஒரு ஐக்கியத்தை சொல்லிட்டே இருக்கார் தொடர்ந்து. இன்னைக்கு இந்த விருது கீதாவுக்கு கொடுக்கறதுல அது ரொம்ப ஒரு பொருத்தம் பெறுகிறது. ராஜகோதமன் தொடர்ந்து தலித்துகள் பற்றி பேசுகிற போது அவற்றோடு இணைத்து பெண்களை பற்றியும் பெண் விடுதலை பற்றியும் இணைத்து பேசுறவரா யோசிக்கிறவரா இருக்கார். இன்னும் சொல்ல போனா அவருடைய எழுத்துக்கள்ல தலித் பார்வையில் தமிழ் பண்பாடு நூல்ல ஒரு வார்த்தை, அவன் செய்கிறான் அப்படிங்கும் போது பார் செய்கிறாள் இல்லையும் பக்கத்துல போடுவார். அது ஆணும் பெண்ணும் கலந்தது அப்படிங்கிற ஒரு பொருள்ல தான் அவரு கையாண்டார். அப்போ தலித்தியம் என்பது சாதியால் ஒடுக்கப்பட்டவர்கள், பெண்கள், கருப்பினத்தவர்கள், பழங்குடிகள் என்கிற ஒரு விரிந்த ஒரு பொருள்ல அவரு யோசித்தார் அப்படிங்கறதான் அவருடைய எழுத்துல நாம பார்க்கிறது. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு நிறைய காரணம் அவர்கிட்ட இருக்கு. அதுலதான் ரொம்ப முக்கியமானது அவர் முன்வைத்த கழக பண்பாடு அப்படிங்கிறதும் வருது. இந்த பிரிவினர் இருக்காங்க இல்லையா, இந்த தரப்பினர், தலித்துகள், பெண்கள், பழங்குடியினர்கள், இவங்களுடைய தரப்பு இருக்கு இல்லையா, இவங்க கிட்ட மிக இயல்பாகவே என்ன இருக்குன்னா ஒரு கலகத்தன்மை இருக்கிறது. அவர்கள் வாழ்வில், அவர்களுடைய அனுபவத்தில் ஒரு கலகத்தன்மை இருக்கிறது. அந்த கலகத்தன்மை என்பது மேலோர் ஆதிக்கம் என்று சொல்லப்படுவதற்கு எதிரான கூறுகளை மிக இயல்பாகவே அது கொண்டிருக்கிறது என்பதையும் அதோட சேர்த்து அவர் யோசிக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, அவருக்கு அதிகாரம் என்பது வெறும் பொருளியல் சார்ந்த அதிகாரம் மட்டுமே அதிகாரம் என்று அவர் யோசிக்கல. மார்க்சியத்திலிருந்து அவர் முன்னகர்ந்த விஷயங்கள்ல இது ரொம்ப முக்கியமானது. மார்க்சியர்களே இதுல இருந்து முன்னகர்ந்திருக்காங்கிறதும் உண்மை. நம்ம அப்படியும் அவங்க அதே கண்ணோட்டத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லல. ஆனால் இந்த அதிகார செயல்பாடு அப்படின்றது பத்தி அவர் பேசும்போது இதுல என்ன சொல்றாருன்னா, ஒரு கருத்து வகை பண்பாட்டு கூறுகள் எப்படி ஆதிக்கத்தை கட்டமைப்பதில் பங்கு வகிக்கிறது அதை புரிந்து கொள்றதுதான் அவர் தொடர்ந்து ட்ரை பண்றார். அதுதான் நீங்க சங்க இலக்கிய ஆய்வுகள்ல பண்ணார். அதுதான் நவீன இலக்கியத்துல அவர் தொடர்ந்து அது ரீவிசிட் பண்ணும்போது அதுல எப்படி தலித் இருக்கான், எப்படி மேல் கீழ் வரிசை இருக்கு அப்படிங்கறத அவர் தொடர்ந்து பண்றார். அப்போ இந்த கருத்து வகை பண்பாட்டு கூறுகள் என்பதை நாம எப்படி கண்டுபிடிக்கணும், அதை எப்படி நம்முடைய கலகத்தன்மையாக மாற்றணும், அது எப்படி தலித்தியமாக இருக்க முடியும் என்பதைத்தான் அவர் தொடர்ந்து சொல்லுகிறார். ஏன்னா இந்த அதிகார செயல்பாடு என்பதும் ஒரு வகையில பொருள் வகை உறவுதான் என்று அவர் பார்க்கிறார். இப்போ ஒரு 4 அதிகாரத்தை அவர் யோசிக்கிறார். சாதி அதிகாரம், பொருளியல் அதிகாரம், பாலியல் அதிகாரம், இவற்றையெல்லாம் நிரந்தரப்படுத்தக்கூடிய மத புனித அதிகாரம் என்கின்ற 4 அவர் இணைத்து இந்த அதிகாரம் என்கிற சொல்லாடலை பார்த்து இது எப்படி நம்முடைய வாழ்வில ஒரு பண்பாட்டு கூறுகளாகவும் பின்னி பிணைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும், அவற்றை எப்படி நாம் தலைகீழாக்குறது, மற்ற விஷயங்கள் மூலமாக யோசிக்கிறது, பார்க்கிறது அப்படிங்கிறது. இந்த இடத்துலதான் அவர் இந்த ஃபூகோவுடைய அதிகாரம் என்கிற ஒரு அணுகுமுறையை கையாண்டு பார்க்க முயற்சி பண்றார். எனவே மிக விரிவா அவரை பேசுறதுக்கு நம்ம நேரம் இல்லாட்டி கூட அவர் தலித் என்பதை அல்லது தலித்தியம் என்பதை எப்படி பார்த்தார், அவர் கலகம் என்பதை என்று எதை வரையறுத்தார், அவர் அதிகாரம் என்று எவற்றை யோசித்தார் அப்படிங்கிறத நாம இந்த மாதிரியான விஷயங்களின் வழியா நாம பார்க்க முடியும். ராஜகோதமனுடைய முறை ஒரு பொருள்கோடல் முறை என்று நான் முன்னாடியே குறிப்பிட்டேன். பொருள்கோடல்னா அவர் எப்படி அர்த்தப்படுத்தி அதை எடுத்து மீட்டெடுக்கிறார். தம்பி சந்துரு அவர்கள் மொழிபெயர்த்த தொகுத்திருக்கக்கூடிய இந்த நூல்ல தொகுப்புல ஒளிரும் சொற்கள் நூல்ல அவர் கடைசியா எழுதின ஒரு கட்டுரை இடம்பெற்றிருக்கு. இன்னைக்கு ராஜகோதமன் பற்றி எனக்கு ஒரு விமர்சன பூர்வமான பார்வை இருக்கு, அது வேற, நான் அதை இங்க சொல்லல. ஆனா
அவரோட அந்த கட்டுரை எனக்கு ஒரு பெரிய திறப்பை கொடுத்தது. அவர் கடைசி காலத்தில் எப்படி யோசித்தார் அப்படின்ட்டு, மலமும் சாதிய தீண்டாமையும்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை. நாட்டுப்புற கதைகளை வைத்துக்கொண்டு ஆலன் டண்டீஸ் எப்படி ஒரு வாசிப்பு செய்திருக்கிறார், அந்த வாசிப்புல ஒரு வெளியிலிருந்து பார்க்கிறவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, ஒரு உள்ளூர்ல இருந்து நாம பார்க்கும்போது அதுல எதை நாம பார்க்க முடியுது, அவன் எதை மிஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கறத பத்தி ரொம்ப பிரமாதமான கட்டுரை. அவரு இந்த திசையில யோசித்திருக்கிறாரு அப்படிங்கிறத அது அந்த நூல் அந்த அந்த கட்டுரை எனக்கு அந்த ஒரு 2 கட்டுரை தான் அதுல படிக்க முடிஞ்சது. அப்படி பார்க்கும்போது அவர் நிறைய படிச்சிருக்கிறார், நிறைய கோட்பாடுகளை பார்க்கிறார், நிறைய வாசிக்கிறார். என்றாலும் கூட அவர் மிக முக்கியமா பண்றது என்னன்னா, தான் படித்தவற்றிலிருந்து தனக்கு தேவையானதை தேர்ந்தெடுக்கிறார். இதை எப்படி இங்க இருக்கிற பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம பயன்படுத்தி கொள்ள முடியும், யோசிக்க முடியும், இணைச்சு பார்க்க முடியும் என்பதை அவரு பண்றார். கிட்டத்தட்ட நண்பர்களை நீங்க எப்படி நினைப்பீங்கன்னு தெரியல, அவருடைய எழுத்துல அம்பேத்கருடைய தாக்கம் அப்படிங்கிறத குறைவா இருக்கும். அவருக்கு வேற வேற எல்லா இடங்கள்ல இருந்து எடுக்கிறார். அம்பேத்கர் எழுதுறாரு, பேசுறாரு அப்படின்னா கூட அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மேற்கோள் அப்படிங்கிறத காட்டிலும் அவர் வெவ்வேறு எங்கெல்லாம் தன்னுடைய வாசிப்புக்கு எதெல்லாம் கிட்டி இருக்கோ அதிலிருந்து எடுத்து அவர் ஒரு தலித்தியத்தை கட்டமைக்கிறார். கிட்டத்தட்ட நண்பர்களே 90கள் அவர் வரையறுத்த தலித்தியம் அப்படிங்கிறத நான் என்னன்னு சொல்லுவேன்னா, எப்படி ஒரு அம்பேத்கர் ஜாதி ஒழிப்புன்ற ஒரு கோட்பாட்டை ஒரு திட்டத்தை வச்சாரோ பார்த்தாரோ, அது மாதிரி 90கள் என்கிற இந்த எமர்ஜி காலத்துல 90களின் எழுச்சி காலம் என்பது ஏதேனும் கோட்பாட்டை ஒரு பார்வையை இங்கு கொடுத்திருக்கிறதா என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அது தலித்தியம் என்கிற கோட்பாடாக இருக்கிறது. அந்த கோட்பாடு என்பது என்னவாக இருக்கிறது, அந்த தலித்தியம் என்கிற கோட்பாட்டை டிசைன் பண்ணதுல ராஜகோதமன் ரொம்ப முதன்மையானவராக இருக்கிறார். அந்த தலித்தியம் அப்படிங்கிறது என்னன்னா, திரும்ப ஒரு அம்பேத்கர் போல அவர் ஒரு ஜாதி ஒழிப்புங்கிறத பேசி பார்த்ததை போல இந்த பீரியட்ல இவங்க பேசி பார்த்த ஒரு கோட்பாடாக தலித்தியம் அல்லது தலித் பண்பாடு, தலித் என்கிற அடையாளம் இருந்திருக்கிறது என்று நாம் சொல்லலாம். அதனால நான் அவருடைய எழுத்துக்களை ஒரு அம்பேத்கரிய எழுத்து என்று சொல்லுவதை காட்டிலும் அது ஒரு தலித்தியம் என்கிற ஒரு கோட்பாட்டை கட்டமைத்த எழுத்து என்று சொல்லுவது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வாசித்து ஒரு இடம் சொல்றாரு, வாசித்ததிலிருந்து தேர்ந்தெடுப்பதில் அறிவை விட மனசுக்குத்தான் முதலிடம் கொடுப்பதாக குறிப்பிடுகிறார். இது ராஜகோதமன் தானா? ஏன்னா நமக்கு அரசியல்னாவே ரொம்ப பிக்சடா நம்ம யோசிப்போம்ல. ஆனா ராஜகோதமன் வெறும் கோட்பாட்டாளன்றதுனால அவன் ரொம்ப இறுகிய ஆள் மட்டும் கிடையாது. அவருக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. அவர் ரைட்டரு, இலக்கியத்தை எப்படி பார்க்கிறார், அதுல இருக்கக்கூடிய நெகிழ்வுத்தன்மை எப்படி புரிந்து கொள்கிறார், அதிலிருந்து மனிதர்களை எப்படி பார்க்கிறார், அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் எப்படி அரசியலுக்குள்ள வச்சு புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷனும் இயல்பாகவே அவருடைய எழுத்துக்கள்ல இருக்கிறத நாம பார்க்கணும். அதனாலதான் வேற வேற விஷயங்களை அவர் எழுதி பார்க்கிறார். அதில் ரொம்ப முக்கியமானது அவர் புதுமைப்பித்தன் பத்தி எழுதிய எழுத்து. அவர் புதுமைப்பித்தனையும் ஒரு தலித்துன்னு சொல்றாரு. அப்போ தலித்தையும் பத்தியான ஒரு கராரான வரையறைகளை வரையறுத்த ஒருத்தர் இன்னொரு பக்கம் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, ஜாதியால் தலித்தாக இல்லாத ஒருவரை அவர் தலித் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் எப்படி உருவாக்குது? அப்ப அவர் வரையறுத்த தலித்தியம் என்பது என்ன? எழுத்தாளர் இமயம் பிறப்பால் ஒரு தலித் பின்புலத்தில் இருந்து வந்த அவருடைய எழுத்துக்களை அவர் என்ன பண்றாரு, ஒரு தலித் அரசியலுக்கு சிக்கலாக இருக்கிறதா அவர் வாசிக்கிறார். அப்போ ஒரு தலித் அல்லாத ஒருத்தருடைய எழுத்தை புதுமைப்பித்தனுடைய மனோபாவம் தலித் மனோபாவம் என்கிறார். அப்போ தலித் என்பது பிறப்பல்ல அவரை பொறுத்த அளவுக்கு, அது ஒரு மனோபாவம், அது ஒரு வாழ்தல் முறை, அது ஒரு புரிதல் முறை அப்படிங்கிறதான் அவர் தன்னுடைய எழுத்துக்களின் ஊடாக இப்படி சொல்லி வருது. இந்த மனசு என்றால் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மனசு பத்தி இங்க நம்ம ஊர்ல 2 இன்டர்பிரேஷன் உண்டு. மனசுன்னா அரசியல் இருந்து விலகி எங்கேயோ ஒண்ணுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஆன்மீகம் இந்த மாதிரி பேசுற ஒரு ரீடிங் நம்ம ஊர்ல இருக்கு. அது இல்ல. இவர் சொல்ற மனசு என்பது சமூக அனுபவத்திலிருந்து பிரிந்தவை அல்ல. இந்த சமூக அனுபவத்தோடு ஒட்ட ஊறிய அனுபவங்களைத்தான் அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய எழுத்துக்கள்ல அவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு ராஜகோதமனுடைய இவ்வளவு கண்டென்ட் பேசினா கூட எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு. அதுக்கு இந்த அரங்கத்துல நமக்கு இடம் இல்லைன்னு தெரியும். என்ன அப்படின்னா, அவருடைய எழுத்துக்களுக்கும் அவர் எழுதிய அவருடைய சிந்தனைக்கும் அவர் உருவாக்கின ஃபார்ம் இருக்குல்ல, வடிவம், அதுக்கு ஒரு தொடர்பு இருக்கு.
ஏன்னா ஒரு பக்கத்துல ரொம்ப தீவிரமான விமர்சகர், ஒரு தர்க்கம், ஆனா இன்னொரு பக்கத்துல கேலி, கிண்டல், பகடி. அப்போ ஒரு எழுத்து ஒரே நேரத்துல ஒரு தீவிரத்தையும் வடிவத்துல அது என்னவா இருக்கு, அது அந்த வடிவத்துக்கு மாற்றான ஒரு பகடித்தன்மையை நாம இதுவரைக்கும் எழுத்துனா எப்படி இருக்கணும், இதெல்லாம் எப்படி சொல்லப்படணும்னு ஒண்ணு வச்சிருக்கோம்ல, அதை உடைக்கிற மாதிரி நடுவுல கேலி கிண்டல். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ சுந்தரர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்பற அவர் சுந்தரன் எழுதுவாரு, குலோத்துங்கன்னு சொல்லுவோம், அவர் கிலோத்துங்கன்னு எழுதுவாரு. சரிங்களா? ஜாலியா இருக்கும். ஆனா எந்த விதத்திலும் அந்த தீவிரம், அவர் சொல்ல வர்ற அந்த இந்த விஷயத்துக்கும் அவர் கையாண்ட அந்த உரைநடைக்கும் அவர் யோசித்து வந்த சிந்தனை முறைக்குமே ஒரு பெரிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான புள்ளி. அதை நம்ம வேற ஒரு தளத்துல பேசலாம். நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டேன் என்பதை சொல்லி இந்த அளவுல ராஜகௌதமனுடைய தலித் என்பது என்ன, தலித்தியம் என்பது என்ன அப்படிங்கறது மட்டும் நான் இன்னைக்கு அவருடைய இந்த நாள்ல உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக கருதி இந்த என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். ரொம்ப முக்கியமா நான் தனிப்பட்ட முறையில எனக்கு ஒரு ஆசிரியர் என்று சொல்லப்படக்கூடிய, நான் பெரிதும் மதிக்கக்கூடிய எழுத்தாளர் வா கீதா அவர்களுக்கு ராஜகௌதமன் பேர்ல அவார்டு கிடைக்கிறது பல விதங்கள்ல ரொம்ப பொருத்தமானது. அவங்கள சமுதாயமா சொல்றதுதான். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். வாழ்த்துக்கள், நன்றி.